Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா குக்கிங் வீடியோ எதுவும் கிடையாது. என்னோட பேக்யார்ட் கார்டனோட அப்டேட் vlog-ம் நான் போன vlog-ல சொல்லியிருந்தேன் இல்லையா, அவுட்டோர்ல வந்து நம்ம சமைக்கிறதுக்காக சின்ன கிச்சன் வந்து செட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு காலையில தான் அந்த இடத்துல வந்து பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. முதல்ல பால் காய்ச்சறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்டேட்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். வீடியோ முழுசா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் என்னோடய பேக்யார்டில் நான் சமையலுக்காக ரெடி பண்ணியிருக்கிற மேடையும் அடுப்பும். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாளாக இருக்குன்னு சொல்லிட்டு பால் காய்ச்சலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். நார்மலாக நம்ம ஒரு புது வீட்லேயோ புது கிச்சன்லையோ எப்படி பால் காய்ச்சுவோமோ அதே மாதிரி ப்ரொசீஜரில் தான் பால் காய்ச்சலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அடுப்பு பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஸ்டவ்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வந்து செய்யறதே ஈஸி. பட் இங்கே யூஎஸில் இது பேக்யார்டில் சமைக்கிறதுக்கு அப்ரூவல் உண்டு அப்படின்னு இந்த அடுப்புக்கு போட்டிருந்தது. அதனால தான் நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் இதை ரெடிமேடாகவே வாங்கிட்டேன். இந்த அடுப்பை வச்சு இப்போ நம்ம பால் காய்ச்சிடலாம். பால் காய்ச்சிருக்கிறதுக்கு வாங்கினது பாத்திரம்னு பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரம் ஈயம் பூசினது. இது வந்து இங்கே ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். இதுவுமே நல்லா ட்ரெடிஷ்னலாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இப்போ சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வந்து பாலை காய்ச்சிடுவோம். இந்த அடுப்போட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் இங்கே இருக்கிறவங்க வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா பால் வந்து பொங்கிருச்சு. பொங்கினோன்னா பாலை வந்து நம்ம எடுத்து தான் வைக்க முடியும். கேஸ் அடுப்புனா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் இல்லையா. இதுனா விறகை நம்ம வெளியில் இழுத்துட்டோம்னா அந்த கந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து பாலை நம்ம சக்கரை போட்டு கலந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிற அந்த 3 ஜாடியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும்னு வாங்கினா அடுத்த கலெக்ஷன்ஸு. ஒரு இதில் புளி, சக்கரை, அப்புறம் வந்து உப்பு வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி சமைக்கிறதுக்காக, அதாவது விறகடுப்பில் சமைக்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கிற மண்பானை கலெக்ஷன்ஸு. இது வந்து நம்ம வாங்கினோன்னே யூஸ் பண்ண முடியாது இல்லையா. அதனால் இதை நல்லா தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும். நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சீசனிங் பண்ணணும். நான் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறேன், இதை எப்படி சீசனிங் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டான வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த விலாகில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ அப்படியே நம்மளோட கார்டன் அப்டேட்லாம் பார்த்துடலாம். ஆக்சுவலாக நான் முன்னாடி உங்களுக்கு காட்டினதுக்கும் இப்போ வந்து நிறைய செடிகள் வந்து வாங்கியும் வச்சுருக்கிறேன். நல்லா பெருசாகவும் ஆகிருக்கு. இந்த இதில் பார்த்திங்கன்னா மின்ட்டு வந்து விதை வந்து என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. நிறைய வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் மின்ட்டு சீட்ஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். புதினா இலைகள்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஆக்சுவலாக நம்ம விதை போடணுன்னே அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக நம்ம வந்து குச்சியை நட்டு, நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா குச்சியை நம்ம வாங்கிட்டு வந்த குச்சியை நட்டு வச்சதுலேயே நல்லாவே வந்திருக்காங்க. இது வந்து மல்லித்தலை. ஏற்கனவே ஒரு பேட்ச் அந்த புதினாவுக்கு பக்கத்தில் போட்டிருந்தேன். அந்த எம்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஏற்கனவே வந்து மல்லி போட்டிருந்தேன். இப்போ வீட்டு சமையலுக்கு வந்து அதை எடுத்துட்டேன். திரும்ப வந்து அந்த இடத்துல வந்து மல்லி போடணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் வந்து மண்ணெல்லாம் பரட்டி போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து அடுத்து இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இதில் மல்லி இருக்குது. இன்னுமே நல்லா பெருசாக வளரும் உங்களுக்கு. இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம பசலைக்கீரை வந்து விதை போட்டிருக்கிறேன். அதெல்லாம் வந்துட்டுருக்கு. இது வந்து நம்ம ஊர் கனகாம்பர செடி. 2 கனகாம்பர செடி வச்சுருக்கிறேன். இந்த இது பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் வந்து நம்ம க்ரீன் டீ மாதிரியும் குடிக்கலாம். இல்லை நம்ம டீ நார்மலாக குடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த டீயில் இந்த இலையை வந்து ஒரு 4 இலை போட்டு வந்து குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது இலை தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புல் மாதிரி இருக்கும். பட் இதை பிச்சு கசக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட எலுமிச்சம்பழம் அந்த தோல் அந்த வாசனையும் அடிக்கும். எலுமிச்சம்பழம் வாசமே அடிக்கும். இங்கே பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா முருங்கை வாங்கியிருக்கேன். அது கொஞ்ச நாள் பெருசாகிற வரைக்கும் அந்த பெரிய தொட்டியில் வந்து மாற்றி வச்சுருக்கிறேன். நல்லா பெருசானதுக்கப்புறமா பெரிய க்ரோ பேக்லேயோ அப்படி இல்லைனா தொட்டியில் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. கீழே வைக்க முடியாது. இங்கே குளிரில் வந்து சம்டைம்ஸ் இந்த மரம் வந்து செத்து போயிடும். அதனால் வந்து மாற்றி வைக்கணும் இப்போ செடியை. இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஓமவல்லி வந்து ரொம்ப குட்டியாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இப்போ 3 வாரமாக எங்கள் இதில் பார்த்திங்கன்னா நல்ல மழை கண்டினியூஸாக பெஞ்சதில் இலையெல்லாம் எவ்வளோ பெருசாக, தொட்டிலே அவ்வளோ நல்லா வந்திருக்கு இங்கே. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூவும் அப்படி தான் சின்னதாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் செடி. நல்லா பெருசாக வந்து
மேலே வரைக்கும் கொடி போயிடுச்சு. டெய்லி பார்த்திங்கன்னா 2 பூ பூக்கும். இது ஒரு நாள் தான் இருக்கும் இந்த பூ. எடுத்து நம்ம வந்து சிவனுக்கு வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சங்குப்பூ இங்கே ஒன்று பூத்துருக்கு பாருங்க. இங்கே ஒரு பூ பூத்துருக்கு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நீங்கள் செடி பார்த்துருந்தது தான். ஆலுவிரா, துளசியும் குட்டியாக வச்சேன். இதுவும் நல்லா பெருசாக வந்தது. இந்த இதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது. இந்த கீரை மட்டும் நல்லா வந்திருக்கு. இது வந்து நான் வந்து 2மே வந்து பொன்னாங்கண்ணி நினச்சி ஒரே தொட்டியில் வச்சுருந்தேன். கடைசியில் பார்த்தா இது பொன்னாங்கண்ணி, இது வந்து கரிசலாங்கண்ணி. நான் வந்து தொட்டியை மாற்றி வைக்கணும். இப்போ தான் தொட்டி வாங்கியிருக்கிறேன். மண்ணை மாற்றி அதை வைக்கணும். அடுத்து வந்து வாழை மரம் வச்சுருக்கேன். ஃபைனலாக வந்து ஒரு வாழை மரம் கிடச்சிருச்சு. பட் நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த தார் மாதிரி இலை மாதிரி கிடைக்கல. இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சிவப்பாக இருக்குது. பட் எனிவே வீட்டில் ஒரு வாழைக்கன்று வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் ஒரு கன்று வாங்கி கீழே வச்சுட்டேன். இங்கே வந்து நமக்கு இலைக்கு தான் யூஸ் ஆகும், காய் அவ்வளோவா வராது. இங்கே வந்து க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா பீன்ஸ் செடி. இது வந்து சிவப்பு பீன்ஸுன்னு சொல்லுவாங்க, அந்த இது வச்சுருக்கிறேன். இது வந்து நல்ல பாகல் கொடி வந்து மேலே வரைக்கும் ஏறி இருப்பாருங்க. இதை ஃப்ரெண்டு கொடுக்குறப்ப பெரிய செடியாக தான் கொடுத்தாங்க. நல்லா வந்து மேலே வந்து கொடி படர ஆரம்பிச்சிருச்சு. ரோஸும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த பெட்டிலேருந்து போயிடலாம். நீங்கள் ஏற்கனவே பார்த்தப்ப நான் இந்த இது வந்து வச்சுருக்க மாட்டேன். போன வீடியோ போட்டிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே பந்தல் ஏறுறதுக்கு கட்டலை. இப்போ தான் அது கட்டியிருக்கிறேன் நான். இது வந்து புடலங்காய் கொடி. ஏற்கனவே போட்டிருந்தது வந்து செடி போயிடுச்சு. அதனால் இப்போ மழையில் திரும்ப போட்டு 2 செடி வந்துட்டுருக்கு. அதே மாதிரி தான் ஏதோ அந்த ஸ்லக்குன்னு சொல்லுவாங்க இங்கே, அது வந்து கடிச்சிருது சின்னதாக வைக்கிறப்பே. இப்போ பாருங்கள், இந்த இலையை கடிச்சிருச்சா, இதையும் கடிச்சிரும் சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் அந்த செடி வரவே மாட்டேங்குது. அதனால் திரும்ப வந்து இங்கே போட்டிருக்கேன் நான். இது வந்து லாங் பீன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து தட்டைக்காய், அதுக்கு வந்து இந்த இதில் ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய். இது 2ம் நம்ம இந்தியன் டைப் கத்திரிக்காய். நல்ல செடி பெருசாகவே வந்திருக்கு. கொத்தரங்காவும் இப்போ தான் வருது. ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் நடுவில் 2 தடவை ஃப்ரோசன் வெதர் வந்தனால செடியெல்லாம் அவ்வளோவா அவங்களுக்கு வந்து ரூட் விட்டு வராதான். அதனால் ஸ்பேருக்கு இன்னொரு செடி வாங்கி வச்சேன். அந்த ஸ்பேர் வச்ச செடியெல்லாம் தான் பெருசாக வருது. அதுக்கு முன்னாடி வாங்கின செடிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. நீ எந்திரிக்கவே இல்லை. நான் உங்கள்கிட்ட எப்படி போன வீடியோவில் காட்டினோன்னா அதே மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் வந்து புளிச்சக்கீரை எடுத்துட்டேன். இது வந்து 2வது பேட்ச் வந்து உருவணும். இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அந்த செடியிலேருந்து உருவிக்கலான்னு வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அமர்நாத் கீரைன்னு சொல்லுவாங்க. தண்டு கீரையும் முளைக்கீரையும் இல்லாமல் அரைக்கீரைக்கும் இல்லாமல் நடுவில் இருக்கும். இது என்ன கீரைன்னு எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து அமர்நாத் கீரைன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து நான் 2 தடவை பறிச்சிட்டேன். இந்த சைட் கார்டனில் அவ்வளோதான் அப்டேட்டு. அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீர்க்கங்காயில் இப்போ தான் வந்து ஒரே ஒரு பிஞ்சு விட்டுருக்காங்க. பீர்க்கங்காய் இங்கே ஒன்று பிஞ்சு இருக்குது. மேலே வரதெல்லாம் பிஞ்சு வந்துட்டுருக்கு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி குளூரில் போட்ட செடியெல்லாம் பெருசாகவே வளரல பாருங்கள். அப்படியே மெதுவாக வந்துட்டுருக்கு. இது வந்து நான் ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு போன வீடியோவில் காட்டியிருப்பேன். அதுவும் இப்போ தான் மெதுவாக எந்திரிக்கிறாங்க. இது வெள்ளரிக்காவும் பிஞ்சு விட்டுருந்துச்சு. ஆனால் வெம்பி கீழே விழுந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. இனிமேல் தான் அது ஏதாவது உரம் ஏதாவது போடணும். நம்ம ஆக்சுவலாக நம்ம ஃபிஷ்ஷு ஃபர்டிலைசர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கழனி களைஞ்ச தண்ணியோ இல்லை காய்கறிகள் நம்ம வந்து கழுவுறோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றினாலே இதெல்லாம் எந்திரிச்சு வந்துடும். நான் வந்து எல்லாமே நேச்சுரலாக தான் வரணும், ஆர்கானிக்காக தான் வரணும்னு சொல்லிட்டு நான் வேறு எந்த ஃபர்டிலைசரும் வாங்கி போடலை. அடுத்து வந்து நம்மளோட பீன்ஸும் நிறைய பிஞ்சு விட்டுருக்குறாங்க. இப்போ தான் சின்னதாக இப்போ தான் பீன்ஸ் பிஞ்சு வந்திருக்கு. அது வந்து zucchini. நாம் ஏற்கனவே போட்ட விதையெல்லாம் வரலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் பாருங்கள் அப்படியே சின்னதாகவே தான் இருக்குது. ஆனால் அதுலேயும் பூ வச்சு அதுலேயும் காய் வருது. இங்கே பாருங்கள், நான் வந்து பிக்கலை. சரி, அதுக்கு பதிலாக ஸ்பேருக்கு 2-3 செடி மட்டும் நடுவில் போட்டு வச்சுருக்கேன் நான். வெண்டைக்காயும் அதே பிரச்சனை தான். இப்போ புதுசாக விதை போட்டு எல்லாம் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்நேரம் நான் காய் வரும்னு நினச்சேன். இப்போ தான் மறுபடியும் செடி போட்டு வர மாதிரி ஆகிடுச்சு. அது மாதிரி ஒரு வெண்டைக்காய் வந்து இப்போ பூ விட்டுருக்கு. வெண்டைக்காயும் பூ விட்டுருக்கு. அங்கே வந்து ஒரு தக்காளியும் பிஞ்சு விட்டுருக்கு. ஏற்கனவே நம்ம வச்சுருந்த தக்காளி உள்ள ஒரு சில செடியெல்லாம் வளர்த்துருந்தேன். அதுலேருந்து வச்ச செடியெலாம் தான் வந்திருக்கு. வெளியில் போட்ட அந்த விதையில் போட்ட செடியெலாம் பார்த்திங்கன்னா வரவே இல்லை. இங்கே ஒரு தக்காளி செடி,
அடுத்து வந்து இங்கே இந்த பூ செடிகளும் இப்போ தான் வர ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து இந்த சைடு கொடி நானாகவே கட்டியிருக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து கம்பி வாங்கி பண்ணணும்னு நினச்சேன், பட் பண்ண முடியல. அதனால் இந்த சைடு நானாகவே வந்து கயிறு வச்சு கட்டி கொடி மாதிரி கட்டி வச்சுருக்கிறேன். சரி, இந்த தடவை இப்படி வந்துடட்டும் அப்படின்ட்டு. மல்லிகைப்பூ செடியும் பார்த்திங்கன்னா நான் வந்து பதியம் போடுற மாதிரி போட்டு வச்சுருந்தேன். ஒரே செடியை படுக்க போட்டு வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள் 3 புது செடி வருது பாருங்கள் கீழேருந்து. ஒரே செடியிலே நம்ம 3ஆக வந்து செடியை பிரித்து அப்புறம் பெரிய தொட்டிக்கு நம்ம மாற்றிக்கலாம். 2 மல்லிகைப்பூ செடி. இதை வந்து க்ரோ பேக்கு இப்போதைக்கு மாற்றிருக்கிறேன். சில பேர் வந்து கீழே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செடி நல்லா பெருசானதுக்கப்புறம் கீழே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிரேப்ஸை வந்து க்ரோ பேக்கில் வச்சுருக்கிறேன். இதை வந்து கீழேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். எங்கே வைக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்து வந்து இங்கே ஒரு பீக்கரங்கொடியும் சொரக்காய் கொடியும் வந்து இங்கே மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2யுமே சேர்த்து ஒரே க்ரோ பேக்லேயே வச்சுருக்கிறேன் நான். அடுத்து அந்த மூலையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அவரைக்காய், சிகப்பு அவரைக்காவும் பச்சை அவரைக்காய் 2யுமே வந்து சேர்த்து ஒரே பேக்லேயே வச்சுருக்கிறேன். இதுவும் இப்போ தான் கொடி வந்து மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு வாரமாக தான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெயிலே சுத்தமாக இல்லை, நல்ல மழை. இந்த இது வந்து இப்போ தான் இதையும் கீழே வச்சாச்சு. டேரி பூவையும் போன வீடியோவில் மேலே வச்சுருந்தேன் இல்லையா, இது வந்து இப்போ கீழே வச்சுருக்கிறேன். 2 தடவை வந்து இங்கே பன்னி தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தி வந்து அந்த பூவெல்லாம் கடிச்சிருச்சு. ஸோ இப்போ தான் எல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுத்து எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இனிமேல் வராது. அடுத்து வர பூலாம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ரோஸ் செடி கலெக்ஷன்ஸு. போன தடவை வந்து இந்த செடி இருந்திருக்காது. ஏன்னா இப்போ தான் வந்து ரீசெண்டாக இந்த ரெட்டு கலர் ஊட்டி ரோஸ் மாதிரி செடி வாங்கி வச்சுருக்கிறேன். அதையும் மற்ற ரோஸ்கள் இருக்கிற அதே லைன்லேயே வச்சிடலாம் சொல்லிட்டு கீழேயே வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பூக்கிற பட்ரோஸ் மாதிரியே இருக்கும், மஞ்சள் கலரில் பூக்கும். இது வந்து நம்மளோட சாதாரண பட்ரோஸ். போன தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த செடிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உரம் வச்சேன். உரம் வச்சதுக்கப்புறமா செடி நல்லா தளிர்த்து வந்து மொட்டுக்களும் நிறைய வருது. கூடவே பார்த்தீங்கன்னா அந்த இதழ்களும் முன்னாடி வந்து ஒரு 4-5 இதழ் தான் இருக்கும். இப்போல்லாம் நல்லா கொஞ்சம் இதழ்லாம் நிறையவே இருக்கிற மாதிரி பூக்குது. இது வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய பூக்க ஆரம்பிச்சிது. இப்போ எல்லாமே பறித்து கொஞ்சம் சாமிக்கு வச்சுட்டேன். மழையில் எல்லாமே கீழே கொட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆரஞ்சு பூவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே நல்லா ஆரஞ்சாக இருந்தது. செகண்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி yellowish-ஆக மாறுச்சு. அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு இதோட ஆட் பண்ணுறேன் நான். மற்ற செடி போன தடவை டெய்ஸிலாம் காட்டினேன் இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ பூவை கட் பண்ணி கொஞ்சமாக ஃபெர்டிலைசர் போட்டிருக்கிறேன். அதுக்கெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் தழுத்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த செடி தான் இப்போ கொஞ்சம் நல்லா துளுத்து நல்லா பூ பூக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து கார்டன் அப்டேட் இவ்வளோ தான். இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் அடுத்தடுத்து என்ன அப்டேட் இருக்குது, நம்மளோட அவுட்டோர் குக்கிங்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.